ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக சர்க்கரை போட்டு எல்லாருமே செய்வோம். ஒயிட் கலரில் இருக்கும். இது வெல்லம் போட்டு பண்ணுறது கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இந்த தடவை இந்த பர்ஃபியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வெல்லம் போட்டு செஞ்ச இந்த தேங்காய் பர்ஃபிக்கு 4 பொருட்கள் தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்ச வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சி வரப்போ இப்படி பொங்கி வரும். பொங்கி அந்த நுரை அடங்கினதுக்கு அப்புறமேலு நிறுத்திடுங்க. நிறுத்தி தனியாக எடுத்து வச்சுருங்க. 6 ஏலக்காவை இந்த உரலில் போட்டு 1-2 தட்டி தோலோடு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரொம்ப பவுடராக பண்ணல, லேசாக 1-2 பண்ணிவிட்டு அந்த வாசத்துக்காக எடுத்து ஒரு தனியாக வச்சுருங்க. ஒரு ட்ரேயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஃபுல்லாக தடவி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா விளிம்பு வச்ச ஒரு ஸ்டீல் தட்டு கூட இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு துருவன தேங்காய் 2 கப்பு. 2 கப்பு தேங்காவுக்கு தான் நான் 1/4 கப்பு வெல்லம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை அந்த நெய்யில் போட்டு வறுத்துருங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா ட்ரையாக போயிடும். கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா வாசம் வந்ததுக்கு அப்புறமேலு உடனேயே நம்ம இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி அதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், லேசாக குப்பை இருக்குது, அதெல்லாம் தட்டி விட்டுருங்க. ஏலக்காய் தூளையும் அதோடு சேர்த்திருங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், ஈரமாக தான் இருக்கும், ஏன்னா அதுலேயும் இன்னும் தண்ணி இருக்குது. தேங்காயில் கலந்தோன்னா அதோட தண்ணியும் விடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஓரளவுக்கு ஹைலோ இல்லாட்டி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும். கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு உருட்டி பாருங்கள். கொஞ்சம் உருள்ற மாதிரி வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க. இப்போ இந்த நெய் தடவுன ட்ரேயில் இந்த தேங்காய் மிக்சரை கொட்டிடலாம். தேங்காய் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், உதிர்ந்த மாதிரி இருக்கும். ஆற அந்த வெல்லம் இறுகி நல்லா பர்ஃபி சரியாக வந்துடும். நல்லா ஆறட்டும். இப்போ நீங்கள் ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக ஒதுக்கி பண்ணிடுங்க. இப்போ மெதுன்னு ஷேப் வரணும். கரண்டியில் வெல்லம் ஒட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை வச்சுட்டு அதோடு வச்சு நீங்கள் அப்படியே தடவி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நெகுன்னு அழகாக வந்துடும். இப்போ இந்த மேலே ஸ்பூன் கூட வச்சுட்டு நீங்கள் நகர்த்திட்டு அப்படியே தடவி விடலாம். சைடில் எல்லாமே நீங்கள் பட்டர் பேப்பரை வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கையிலையும் ஒட்டாது. பாருங்கள், அழகாக வந்துருச்சுல்ல. இப்போ இது மேலே நான் இந்த ஃபுட்டுக்கு போடுற அந்த சில்வர் பேப்பர் இருக்குல்ல, சில்வர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் லீவ்ஸ், சில்வர் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த லீவ்ஸை தான் இது மேலே போட்டிருக்கேன். இப்போ கத்தியில் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டிங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் ஈஸியாக பர்ஃபி பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இன்னும் லேசாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா காலையிலேயே உங்களுக்கு பதமான ஒரு இதில் வந்துடும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சாப்பிட்றப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.